ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/4 கிலோ கொத்தவரங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 3லேருந்து 4 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வர மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதிலே கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தவரங்காவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே 1/4 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதிலே ஒரு 150லேருந்து 200 ml குளர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes அது அப்படியே குக் ஆகும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் அதில் நம்ம தேங்காய் பூ, நல்லா துருவிய தேங்காய் பூ நிறையா போட்டால் சூப்பராக இருக்கும். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 or 2 minutes வதக்கினா போதுங்க. அவ்வளோதான், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. கொத்தவரங்காயில் நிறைய நார் சத்து இருக்குது. அது ரொம்ப டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுது, நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியம், போன் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் இம்யூனிட்டி பூஸ்டராக ஆக்ட் பண்ணுது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.